பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். அல்லேலூயா. பாருங்க, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு என்று பார்க்கிறோம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் மறைவாகவே வைக்கிறார். இந்த கேப்பில் தான் புறஜாதி மக்களாக இருந்த நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கப்படுகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். நாம் நல்ல ஒலிவ மரத்திலே காட்டு ஒலிவ மரமாகிய நம்மளை தூக்கி அந்த நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கிறார். பாருங்க, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால், பாருங்க, வேருக்கும் சாரத்துக்கும், வேர்லேருந்து வர சத்துக்கு, வேர்லேருந்து வர அந்த சாரத்துக்கும் சத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால், நம்ம ஒன்றி போய் வேரோடும் அந்த சாரத்தோடும் நாம் ஒன்றி இருந்தோமானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டு. நம்ம ஆண்டரோட ஐக்கியப்பட்டு நமக்கு அந்த ஆண்டோடைய பிள்ளைங்கிற அத்தாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அதை பெருமை பாராட்டி ஒரு மாதிரி நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாது. அது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தாழ்மைப்படுத்தி நம்மளை உயர்த்தி அப்படி பெருமை பாராட்டாதன்னு ஆண்டவர் சொல்கிறார். பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நம்ம ஒரு கிளையில் தான் ஒட்டப்பட்டிருக்கோம். நம்ம வேரை சுமக்கலை, வேறு தான் நம்மளை சுமந்துட்டுருக்கு. அந்த உணர்வு எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் தான் நம்மளை இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு கிருபையாக கிடச்சது இந்த ஸ்லாக்கியம். நம்மளை பெருமை பாராட்டிக்குள்ள ஒன்றுமே இல்லை. நம்ம நற்கிரிகள் எதுவுமே செய்யலை. அந்த நினைவு எப்போவுமே இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அறியல. நம்மளை ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அறியாமல் இருக்கிறாங்க. அவங்க கண்ணை மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி தாழ்வாக நினச்சி இழிவாக நினச்சி நம்மளை பெருமையாக நினச்சி இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுன்னா நம்ம யோசிக்கணும். தேவன்தான் நம்மளை முன்குறிச்சிருக்காரு, அழைச்சிருக்காரு, வேறு பிரிச்சிருக்காரு, அவரோட பிள்ளையை மாற்றிருக்காரு. நம்மளுடைய நற்கிரிகள் ஒன்றுமே இல்லை. நம்ம நல்லவள்னு சொல்கிறதுக்கு ஒரு காரியம் கிடையாது. நம்மளுடைய கிரியைகள்னாலே ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலை, அவருடைய கிருபையினாலே நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உணர்வோடு ஒரு அர்ப்பணிப்போடு, ஒன்றுமே கிடையாது இந்த வாழ்க்கையில். பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே கிடையாது. பெருமை பாராட்டி என்ன சாதிக்க போகிறோம்? நாம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகிறது. பிறக்கும்போதும் ஒன்றும் கொண்டு வரல, இறக்கும்போதும் எதை கொண்டும் போகிறதில்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு நடக்கிறது எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று மட்டும் நாம் சொல்ல வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு ஆவியில் எளிமையாக நாம்
தாழ்ந்து போகிறனால தப்பில்லை. தாழ்த்துகிறவர்களே ஆண்டவர் உயர்த்துகிற தேவன், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த உணர்வோடு நாம் அதோட இந்த ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறார். இந்த 2025 வருடத்தின் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உலகம் தோற்ற உருவாத்துக்கு முன்பே எங்களை முன்குறித்து அழைத்து வேறு குறித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை அப்பா கூட்டி கொடுத்துரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழுப்பி பிரகாசிக்க எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கைகளை பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழுப்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொரு நீங்கள் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, காட்டு ஒளிவ மரமாகிய எங்களை நல்ல ஒளிவ மரமாகிய இஸ்ரவேலர்கள் ஆண்டவரே, அவர்கள் அறியாமல் இருக்கனாலே அந்த ஸ்தானத்திலே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக எங்களை மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களை தகுதிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கீங்க. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. நாங்கள் வேற சுமக்கல ஆண்டவரே, வேறு தான் எங்களை சுமந்து கொண்டிருக்கிறது என்று எப்போதும் அந்த உணர்வோடு ஆண்டவரே, தேவன் தான் என்னை நடத்துகிறார். நான் செய்தேன், என்னோட வேலை நான் பண்ணினேன், நான் செய்தனால தான் இப்படி நடந்துச்சுன்னு எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஐயா ஆண்டவரே. எங்கள் நாசியில் சுவாசம் விடுவது உம்முடைய சுத்த கிருபை. நன்றி தகப்பன். இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபையோடு ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சி எழும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்களை தயவு இருக்க கிருபை கிடைக்க செய்யுங்கப்பா. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதி கனமகிமெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.